அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கேடிவி. தி ராமேஸ்வரம் கஃபே. ஸோ பெங்களூருக்கு தி ராமேஸ்வரம் கஃபே அப்படிங்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டில் குண்டு வெடிக்கப்பட்டுச்சு. ஸோ இந்த வழக்கில் எப்படி கிரிமினல்ஸை கண்டுபிடிச்சாங்க என்ஐஏ அண்ட் சிசிபி அப்படிங்கிற ஒரு சுவாரஸ்யமான தகவல் இருக்குது மக்களே. ஒரே ஒரு கேப்பை வச்சு எப்படி கண்டுபிடிச்சாங்க, அந்த கேப்பில் என்ன லீட் கிடச்சிது அவங்களுக்கு அப்படிங்கிறத பற்றி விவரமாக விலாவரியாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். கர்நாடகா ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய பெங்களூரில் இருக்கிற தி ராமேஸ்வரம் கஃபே அப்படிங்கிற ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட், தமிழ் ரெஸ்டாரண்ட் கூட சொல்லலாம் மக்களே. ஸோ அந்த ரெஸ்டாரண்ட்டில் மார்ச் 1 அரௌண்ட் 12 o'clock இந்த நூன் 12:38 பார்த்தீங்கன்னா ஒரு பாம்பு வெடிக்கப்படுது. இப்போ இந்த பாம்பை யார் வச்சது? அந்த பாம்பு வெடிக்கப்பட்டிருந்தாலும் இட் வாஸ் நாட் அ வெரி எக்ஸ்ப்ளோசிவ் பாம். அதனால் உயிர் சேதம் ஏற்படவில்லை. இருந்தாலும் அந்த கட்டடம் சேதமாகுது. அந்த கட்டடத்தில் வெடித்து அந்த கட்டடத்தில் இருக்கக்கூடிய மேல்கூரை அந்த பீம்ஸ்லாம் கீழே விழுந்து அது சில நிறைய பெண்கள் மேலே விழுந்து அந்த பெண்கள் நிறைய பேர் பேட்லி இன்ஜூர்டாக இருந்திருக்காங்க. ஆல்மோஸ்ட் அந்த ஒரு குண்டு வெடிப்பில் 10 பேர் தேர் பேட்லி இன்ஜூர்ட். இதற்கு பிறகு அந்த சென்ட்ரல் கிரைம் பிரான்ச் இந்த கேஸ் எடுத்து ஆரம்ப விசாரணை பண்ணுறாங்க. அப்புறம் என்ஐஏ உள்ளே வந்துடுறாங்க. ஸோ பாம்பு எக்ஸ்ப்ளோசிவ்ன்றதுனால. ஸோ எப்படி இந்த என்ஐஏ உள்ளே வந்து அந்த குற்றவாளி கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறது மிக மிக சுவாரஸ்யமான ஒரு உண்மைகள் தகவல்கள் மக்களே. அதை நம்ம பார்க்கலாம். என்ஐஏ உள்ளே வராங்க. உள்ளே வந்தோடனே ஃபஸ்ட்டு அந்த பாம்பு வெடித்ததே நமக்கு ஒரு சிசிடிவி பதிவு தான் ஃபஸ்ட்டு வெளியாகுது டு த மீடியா. அதில் பார்த்தா தெரியும், ஒரு 12:38 ஒரு பிஸியாக இருக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் ராமேஸ்வரம் கஃபேல. பட் டக்குன்னு ஒரு பாம்பு வெடிக்குது. வெடித்த உடனே எல்லோரும் அங்கேருந்து பதறிட்டு ஓடுறாங்க. ஒரு பீம் அப்படி மேலே விழுது. அதில் ஒரு பொண்ணு சுடிதார் போட்ட பொண்ணு மேலே அந்த பீம் விழுந்துருச்சு. அந்த பொண்ணு துடிக்கிறா. அந்த பொண்ணு தூக்கூட ஆள் இல்லை. எல்லோரும் உயிருக்கு பயந்து ஓடுறாங்க. அப்போ அந்த பொண்ணு பொறுமையாக நகர்ந்து வெளியே வர ட்ரை பண்ணிருப்பாங்க. ஸோ இப்போ இந்த ஃபுட்டேஜ் கிடைக்குது. இப்போது இந்த ஃபுட்டேஜ் கிடைச்சோன்னே என்ன பண்ணுறாங்கன்னா இதற்கு, ஏன்னா இன்னொரு விஷயம், ஒரு இடத்துல மட்டும்தான் டேமேஜ் ஆகுது இது ராமேஸ்வரம் கஃபே. மற்றபடி அந்த சிசிடிவியோட டிவிஆர் என்விஆர் வச்சுருக்க ரூம்ஸ்லாம் சேஃபாக இருக்குது. இப்போ அங்கே போகிறாங்க என்ஐஏ. போயிட்டு அதில் என்ன மாதிரி ஆட்கள்லாம் உள்ளே வந்துட்டு இருந்தாங்க அப்படிங்கிற ப்ரீவியஸ் டைம் லைனை ப்ளே பண்ணி பார்க்குறாங்க. அதில் ஒரு நபர், அவர் ஷர்ட் போட்டு, ஜீன் பேண்ட் போட்டு, ஷூ போட்டு, பேக்கில் பின்னாடி ஒரு பேக் மாட்டிக்கிட்டு, கேப் போட்டிருக்காங்க. கேப் போட்டுக்கிட்டு மாஸ்க் போட்டு உள்ளே வரான். உள்ளே உட்காடுறான். கொஞ்ச நேரம் கழித்து அவன் வெளியே போகிறான். வெளியே போகிறப்போ அவங்ககிட்ட இந்த போட்டு வந்த பேக் இல்லை. கேப் இருக்குது, மாஸ்க் இருக்குது, ஷர்ட் பேண்ட்லாம் போட்டு வெளியே போயிடான். ஸோ இதை கண்டுபிடிக்கிறாங்க ஃபஸ்ட் என்ஐஏ. இப்போ இவனை ஒரு சஸ்பெக்டாக பிளான் பண்ண, ஏன்னா பேகு காணும், பேக் எங்கே போச்சுன்னு தெரில அப்படின்னு பார்க்குறாங்க. அது மீன்வைல் ஃபாரன்சிக் டீம் வந்துடுறாங்க. ஃபுல்லாக ஆய்வு பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தால் இந்த பாம்பு வெடித்தது ஒரு பேக்கில் தான் வெடிச்சிருக்குன்றதை அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. பின்பு இவன் வெளியே போன அப்புறம் இவன் வெளியே எங்கெங்கெல்லாம் போயிருக்கான் அப்படிங்கிறத அந்த ஸ்ட்ரீட்டில் இருக்க சிசிடிவி கேமரா பார்த்துட்டே போகிறாங்க. என்னை பார்க்குறாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் அந்தந்த ரோட்ஸில் அந்த சிசிடிவி கேமராவை அவன் கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கான். அந்த தொப்பி போட்டினவர் திடீர்னு ஒரு இடத்துல பார்த்தா கம்ப்ளீட்டாக அவன் வேனிஷ் ஆகியிருக்கான். ஒரு கேமரா பதிவாயிருக்கு, அதை தாண்டி அடுத்த கேமரா அவன் பதிவாகலை. அந்த ஒரு உருவ அமைப்பில் இருக்கானான்றதை தாண்டி அந்த ஒரு ஆர்னமெண்ட்ஸ் இல்லை, கேப் இல்லை. ஸோ கேப் தான் ஒயிட் கலர் கேப்பு. அந்த கேப்பை தான் மையமாக வச்சு பாட்டே இருக்காங்க என்ஐஏ. கேப்பை காணும். அப்போது அடுத்தது திரும்ப பொறுமையாக பார்க்குறப்போ இந்த உருவ அமைப்பில் ஒருத்தன் சட்டைக்கு ஒரு டிஷர்ட் போட்டிருக்கான். சேம் ஜீன்ஸ், சேம் ஷர்ட், சேம் ஷூஸ் போட்டு ஒருத்தர் கிராஸ் ஆகி போயிட்டுருக்கான். அப்போ இந்த ஒரு டிஸ்டன்ஸுக்குள்ளே இவன் ட்ரெஸ்ஸு மாற்றிருக்கானா அப்படிங்கிற சந்தேகம் வருகிறது. ஸோ அங்கே ஃபுல்லாக சர்ச் பண்ணி பார்க்குறான். அங்கே போனால் அங்கே ஒரு பப்ளிக் டாய்லெட் இருக்குது. அதுக்குள்ளே போய் செக் பண்ணி பார்த்தால் அந்த இடத்துல இவன் போட்டு வந்த அந்த சட்டையும் அந்த கேப்பும் அங்கே இருக்குது. அந்த கேப் எடுத்து பார்க்குறாங்க. தி சர்ச் ஃபார் தம் ஹிண்ட்ஸ். ஸோ டிப் ஆஃப் பார்க்குறாங்க. பார்த்தா அந்த கேப்பில் சீரியல் நம்பர் 10ன்னு போட்டிருக்கு. அந்த கேப் வித்தியாசமான கேப்பாக இருக்குது. நார்மல் கேப் மாதிரி இல்லை, வித்தியாசமான கேப்பாக. அது இட்ஸ் அ பிக் பிராண்டட் கேப். அப்போ இந்த கேப்பு என்ன, இதில் ஏதாவது லீடு கிடைக்குமான்ற செக் பண்ணி பார்க்குறாங்க. செக் பண்ணி பார்க்குறப்ப தெரியுது அந்த கேப் அப்படிங்கிறது பேஸ்பாலுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கேப்பு. ஸோ அந்த சமயத்தில் ஒரு டோர்னமெண்ட் வர சமயத்தில் ஒரு யூத் பிராண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா 400 கேப் மட்டும் அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. மேனுஃபேக்சர் பண்ணி சவுத் இந்தியா ஃபுல்லாக அதை சர்க்குலேட் பண்ணுறாங்க. அதில் 400லேயுமே சீரியல் நம்பர் போட்டிருக்கு. அப்போது சீரியல் நம்பர் 1 to 100 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது சென்னைக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றது. அதில் 10ஆம் நம்பர் கேப்லாம் பார்த்தீங்கன்னா மயிலாப்பூர் சிட்டி சென்டர் தான் அனுப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற தகவலை வெளியிடுறாங்க அந்த ஒரு யூத் பிராண்ட் அப்படிங்கிறவங்க ஆன் இன்வெஸ்டிகேஷன்.
இப்போது இந்த குற்றவாளி இவன் இங்கேருந்து மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய சிட்டி சென்டரில் போய் அந்த கேப்பை வாங்கியிருக்கானான்ற அடுத்த ஒரு சந்தேகம் எழுகிறது. என்னையே மொத்தமாக இங்கே வராங்க, எந்த கடையில் வாங்கியிருக்க முடியுன்ற அந்த கடையை போய் பார்க்குறாங்க. பார்த்தால் அந்த கடையில் இந்த கேப் நீங்கள் விற்றீங்களான்னு கேட்டப்போ, ஆமாம் எங்களுடைய சீரியல் நம்பர் தான், இது நாங்கள் தான் விற்றோம், இது வந்து ஒரு லிமிடெட் எடிஷனான விஷயம், 400 தான் அடித்தாங்க, அதில் வந்து 10 நம்பர் எங்கள் தான் வந்துச்சு அப்படிங்கிறாங்க. யார் வாங்கினன்றது தெரியுமா அப்படிங்கிறாங்க. அது தெரியும் சார் அப்படிங்கிறாங்க. ஏன் காட்ட முடியுமான்னு அப்போது ஃபுட்டேஜ் பார்க்குறாங்க. ஃபுட்டேஜ் பார்த்தா ஜனவரி மாதம் ஒரு 3வது வாரத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா 2 பேர் வந்து இந்த நிறைய திங்ஸ் வாங்கியிருக்காங்க, கூட இந்த கேப்பையும் வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த நபர்கள் யார் அப்படிங்கிறத ஃபுட்டேஜை வந்து கொண்டு கொடுக்குறாங்க என்ஐஏ கிட்ட. இப்போது கேப்பு வாங்கின உருவ அமைப்பில் இருக்கிறவனுங்க யாருன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ அடுத்தது ஜென்ரலாக பெரிய பெரிய கடைகளில் பார்த்தா மக்கள் ஏதாவது பொருள் வாங்குறப்போ மொபைல் நம்பர்ஸ் கேட்பாங்க. ஏன்னா அந்த மொபைல் நம்பர்ஸை போட்டால் அவங்க பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ நீங்கள் தொடர்ந்து பர்ச்சேஸ் பண்ணுறப்போ உங்கள் ஒவ்வொரு பர்ச்சேஸ்க்கும் பாயிண்ட்ஸ் ஆட் ஆகிட்டே இருக்கும். இப்போ ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே உங்களுக்கு ஒரு லெவலுக்கு மேலே போனால் உங்கள் பாயிண்ட்ஸை வச்சுக்கிட்டு உங்களுடைய பர்ச்சேஸில் அதை ரெடியூஸ் பண்ணுவாங்க. அது எல்லா பெரிய கடைகளுமே இருக்கும், இன் ஆல் பிராண்டட் ஷாப்ஸ். அப்போ அந்த மாதிரி இருக்கிறப்போ உங்கள்கிட்ட ஃபோன் நம்பர் கொடுத்தானா கேட்குறாங்க. கொடுத்தாங்க சார், அந்த ஃபோன் நம்பர் வாங்கிக்கிறேன். இப்போ 2 ஆஸ்பெக்டில் பார்க்குறாங்க என்னென்னால் இந்த உருவம் அமைப்பில் இருக்கிறவனுங்க யாருன்னு பார்த்தால் 2020 இவனுங்க என்ஐஏ ரேடாரில் இருக்கக்கூடிய தேடப்படும் குற்றவாளிகள். இவங்க யார் அப்படின்னு பார்த்தால் ISISன்னு சொல்லக்கூடிய இஸ்லாமிக் ஸ்டேட் ஆஃப் ஈராக் அண்ட் சிரியான்னு சொல்லக்கூடிய ஒரு தீவிரவாத அமைப்போடைய சிவமோகா மாடியூலில் இவங்க 2 பேரும் மெம்பர்ஸாக இருக்கிறாங்க. தே ஆர் பேஸ் ஆஃப் ஆந்திரா பீப்புள். இது தெரிய வருது. சரி, இப்போ இவனுங்க தேடப்படும் குற்றவாளி 2020 தேடப்படும் குற்றவாளிகள். இவங்க பிடிக்க முடியாமல் இருக்கு. இப்போது இன்னொரு விஷயம், இப்போ இவனுங்க தான் இங்கே ராமேஸ்வரம் கஃபேல குண்டு வச்சவனுங்களா அப்படிங்கிற ஒரு இதை ஊர்ஜினப்படுத்த வேண்டும். கேப்பை வாங்கியிருக்கலாம், வாங்கிட்டு கேப்பை வீட்டில் வச்சுருந்துருக்கலாம், அந்த கேப்பை வேறு ஒருத்தன் போட்டு போய் கூட குண்டு வச்சுருக்கலாமே, தப்பாகக்கூடாதுன்ற பார்க்குறாங்க. இப்போ அந்த கேப்புக்குள்ளே வந்து எடுக்கிறப்போ ஃபாரன்சிக் டீம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கேப்புக்குள்ளே வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அந்த முடியை எடுத்துகிட்டு போய் தே ஆர் டூயிங் அ DNA அனாலிசிஸ். அந்த அதாவது 2020 தேடப்படும் குற்றவாளி அறிவிக்கப்பட்டது பிறகு இந்த நபர்களுடைய குடும்பங்களை வந்து போய் குடும்பத்தில் DNA டெஸ்ட் எடுத்துருக்கிறாங்க 2020 சமயங்களில். ஸோ அந்த டிஎன்ஏவையும் முடியும் ஒப்பிட்டு பார்க்குறப்ப தெரியுது, மேட்ச் ஆகுது. அப்போ கன்ஃபார்ம் பண்ணுறாங்க இவர்கள் தான் அந்த தேடப்படும் முடிவு பண்ணுறாங்க. ஸோ அப்போது அவங்கள வந்து பிடிக்கணும். மொபைல் நம்பர் இருக்குது. ஸோ மொபைல் நம்பர் வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா ட்ராக் பண்ணுறாங்க. ட்ராக் பண்ணுறப்போ இதில் முக்கியமான குற்றவாளி யாருன்னு பார்த்தீங்கன்னா முசாபீர் ஹுசைன் ஷாஹிப்ன்றது தான் முக்கியமான அந்த குண்டு வைத்த அந்த நபர். கூட வந்தவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அப்துல் மத்ரீன் தாஹா அப்படிங்கிறவன். ஸோ 2 பேரும் தேடுறாங்க. இப்போ மொபைல் நம்பர் ட்ராக் பண்ணுறப்ப என்ன தெரியுதுனால் இவன் ராமேஸ்வரம் கஃபேயில் அன்னைய தேதியில் டவர் லொகேஷன் கார்டு செக் பண்ணி பார்க்குறாங்க, காட்டுகிறது. ஸோ கேப்பை வச்சு யாருன்ற உருவத்தை பார்க்குறாங்க. உருவத்தை வச்சுட்டு 2020 ட்ராக்கர் எடுத்து பார்க்குறாங்க. ஸோ 2020 தேடப்படும் குற்றவாளியாக இருக்கிறவங்க தான் இவனுங்கன்ற கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இவனுங்க தான் குண்டு வச்சாங்களா அப்படிங்கிற செக் பண்ணுறதுக்கு ரெண்டு டிப் ஆஃப் இருக்குது இவங்ககிட்ட. ஒன்று மொபைல் நம்பர் செக் பண்ணி பார்க்கலாம், டவர் லொக்கேஷன். இன்னொன்று இவங்க வந்தாலும் செக் பண்ணி பார்க்கணும். மொபைல் கூட மாற்றிட்டு போயிடலாம். ஆமாம் சார் மொபைல் எடுத்து பண்ண சொல்லி ஈஸியாக தப்பிச்சுட்டு போயிடலாம். ஆனால் அந்த கேப்பில் முடி இருந்ததுனால் அந்த முடி அப்படிங்கிறது அப்போது தான் வந்திருக்க முடியும், முடி கொட்டினா வந்திருக்க முடியும். ஸோ அதை வச்சு செக் பண்ணி பார்த்தால் DNA மேட்ச் ஆகுது. டவர் லொக்கேஷன் பார்த்தால் டவர் லொக்கேஷன் அன்னைக்கு மார்ச் 1 அன்னைக்கு ராமேஸ்வரம் கஃபேயில் அவங்க அங்கே இருந்ததுக்கான டவர் லொக்கேஷன் காட்டுது. அங்கேருந்து கிளம்பி கேரளா போயிருக்கானுங்க. ஸோ கேரளா போயிட்டு அங்கேருந்து கிளம்பி மறுபடியும் தமிழ்நாடு வந்திருக்கானுங்க. தமிழ்நாட்டிலேருந்து திரும்ப ஆந்திரா போய் நெல்லூரில் அந்த டவர் லொக்கேஷன் வந்து வானிஷ் ஆகிடுச்சு, டிஸப்பேர் ஆகுது. இப்போ அடுத்தது இவனுங்க தான் இங்கே வந்திருக்கிறானுங்கிறதுக்கு இன்னும் ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் கலெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த CCTV கேமரா பார்த்துட்டே இருக்காங்க. அந்த ஸ்ட்ரீட் CCTV கேமராஸில் எங்கெங்கே ட்ராவல் ஆகுதுன்னு பார்க்குறாங்க. அந்த தொப்பி போட்டிருந்தவன் டிஷர்ட்டை மாற்றிக்கிட்டான், தொப்பியை கழட்டி அங்கே வந்து பாத்ரூமில் வச்சுட்டு நடந்து போயிட்டுருக்கான். போய் அங்கேருந்து ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் பஸ்ஸில் ஏறுறான். ஸோ கர்நாடகாவில் இருக்கக்கூடிய இப்போ பெங்களூர் பஸ்ஸஸில் வந்து அங்கே உள்ள கேமரா இருக்குன்ற நமக்கு தெரியும். அந்த கேமராலையும் பார்க்குறாங்க. சர்ச் பண்ணி பார்த்தால் எந்த முகத்தை இவர்கள் சிட்டி சென்டர் மயிலாப்பூரில் பார்த்தாங்களோ அதே 2 முகங்கள் அங்கேயும் பதிவாகுது பெங்களூர் இருக்கக்கூடிய பஸ்ஸஸில். ஸோ இது எல்லாத்தையும் வச்சு கனெக்ட் பண்ணி பார்க்குறப்போ இந்த நபர், அதாவது முசாபீர் ஹுசைன் ஷாஹிப் அப்படிங்கிறவனும் அப்துல்
மத்ரின் தாஹான்றவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா ISIS உடைய சிவமோகா மாடியூலில் 2020 இரவு குற்றம் இருக்கிறாங்க. இவனுங்க இதற்கு முன்பு உதாரணத்துக்கு இதுக்கு முன்பு தே கேம் டு சென்னை. நிலப்பட குற்றவாளியாக இருக்கிறப்போ எங்கே வந்து ஒழிஞ்சிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. அவங்க சென்னை வந்திருக்கானுங்க. சென்னையில் ஜனவரி மாதம் 3ஆம் வாரத்தில் மெட்ராஸ் ஸ்டே பண்ணியிருக்கானுங்க. சென்னை ட்ரிப்ளிகேனில் ரூம் எடுத்து தங்கியிருக்கிறானுங்க. அகெயின் ஃபஸ்ட் வீக்லேருந்து ரூமில் இருந்திருக்கானுங்க, காலி பண்ணிட்டாங்க. மறுபடியும் கிளம்பி இந்த ராமேஸ்வரம் கஃபேயோடைய பிளாஸ்ட்டை முடிச்சுட்டு வந்து திரும்ப அங்கேயே போய் ஸ்டே பண்ணியிருக்காங்க. திரும்ப அங்கேருந்து கிளம்பியிருக்காங்க. அப்போது இந்த சென்னையில் ஸ்டே பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க ஒருத்தவங்க இருந்தாகணும் கண்டிப்பாக. அவன் யார் அதை வந்து விசாரிக்கிறாங்க. இங்கே இவங்க 2 பேர் மட்டும்தான் இங்கே முக்கியமான நபர்களா, இல்லை ISIS மாடல் தீவிரவாதிகள் நிறைய பேர் இங்கே இருக்கிறாங்களா அப்படின்னு சர்ச் பண்ணுறாங்க. ஏன்னா ட்ரிப்ளிகேனில் பார்த்தா மக்களே நிறைய மேன்ஷன்ஸ் இருக்கும். ஸோ பேச்சுலர் மேன்ஷன்ஸ் அதிகமாக இருக்கும். அங்கே வந்து ரொம்ப ரொம்ப ஸ்மால் ரோடாக இருக்கும், கச்சன் இருக்க மாதிரி இருக்கும். அங்கே போய் நீங்கள் ஸ்டே பண்ணுறப்போ அட்ரஸ்லாம் வாங்குவாங்க தான், வாங்க விட மாட்டாங்க. பட் ஸ்டில் என்ன சொல்லி ஸ்டே பண்ணாங்க, இங்கே யாரை வந்து கார்டினாக போட்டாங்க, என்னென்ன ரீசன் சொல்லியிருக்கானுங்க, வேலை தேடி வந்திருக்குன்னு கேட்டு சொன்னாங்களா, என்ன சொன்னாங்கன்றது சர்ச் பண்ணிட்டுருக்காங்க, விசாரிச்சுட்ருக்காங்க NIA. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்துட்டு இங்கேருந்து இவங்க ஆந்திரா தப்பிச்சு போகிற யார் ஹெல்ப் பண்ணலாங்கன்றதையும் விசாரிச்சுட்ருக்காங்க மக்களே. ஸோ இப்போது இந்த நபர்கள் ISIS சிவமோகா மாடியூலில் சேர்ந்தவங்க யாராவது இங்கே இருக்கிறாங்களா சென்னையிலன்றதை பார்த்துட்ருக்குறாங்க, விசாரிச்சுட்ருக்குறாங்க. அப்படி இருந்தால் மேற்கொண்டு இன்னும் பல அரசுகள் இருக்குன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போ இங்கே யார் கூட பேசுகிறாங்க, எங்கே சாப்பிடுவாங்க, எங்கெங்கெல்லாம் போவாங்கன்றதை ஃபுல்லாக விசாரிச்சுட்ருக்காங்க. இங்கே என்ன பண்ணானுங்க இத்தனை நாளாக அப்படிங்கிறத விசாரிச்சுட்ருக்காங்க NIA. இப்போது இவர்களை எங்கேயாவது நீங்கள் அடையாளம் பார்த்தால், அவங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்தால் 10 லட்ச ரூபாய் வரைக்கும் சன்மானம் கொடுக்கறதா வந்து அறிவிச்சிருக்காங்க NIA. ஆனால் இவங்க நெல்லூருக்கு போயிட்டு அங்கேருந்து டிசப்பேர் ஆகிடுச்சு உங்களுடைய நெட்வொர்க் டவர் அப்படின்னால், அப்போது அந்த ஃபோனையும் அந்த சிம் 2மே அவங்க தூக்கி போட்டிருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ நெல்லூர்லேருந்து கிளம்பி வேறு ஏதாவது டிரான்ஸ்போர்ட் மூலியமாக வெளிநாடு தப்பிச்சு போயிட்டாங்களா அப்படின்ட்டு தெரில மக்களே. அதையும் விசாரிச்சுட்ருக்குறாங்க NIA. ஸோ இப்படி தான் இதை கண்டுபிடிச்சாங்க மக்களே. இப்போ 2020 24 வரைக்கும் ஆல்மோஸ்ட் வந்து 4 இயர்ஸாக அவங்க என்னென்ன பண்ணிகிட்டு இருந்தானுங்க அப்படிங்கிறது விசாரிச்சுட்ருக்குறாங்க. அப்போ அதை விசாரிக்கும் பொழுது யார் சிக்குவாங்கன்றதும் ஒரு சுவாரஸ்யமான இன்ஃபர்மேஷன் இருக்கும் கண்டிப்பாக. அப்படி சிக்கிறப்போ இந்த ஒரு பிளான் மட்டும்தான் இவங்க பண்ணானுங்களா, இல்லை இன்னும் பல பிளான்ஸ் இதில் இருக்குதா? இப்போ இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் பாம் கிடையாது, ஆனால் இட்ஸ் அ நார்மல் பாம் தான். இதை போட்டு கட்டடமாக தகர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னா எதற்கு இதை பண்ணானுங்க, அடையாளமாக என்ன அடையாளமாக பண்ணியிருக்காங்க இந்த பாம் பிளாஸ்ட்ன்றதுல நிறைய கேள்வி இருக்கிறது. இப்போ இந்த சம்மந்தப்பட்ட நபர்கள் மாட்டினாலோ இல்லை இவங்க ஹெல்ப் பண்ணவங்க மாட்டினா மட்டும்தான் இந்த விஷயம் நமக்கு கிடைக்க முடியும் மக்களே. எதுக்கு இதை பண்ணானுங்க, என்ன சொல்ல வரானுங்க, என்ன இதுக்கு பிஹைண்ட் என்ன கொஸ்டினிங் இருக்குது, 4 இயர்ஸ் என்ன பண்ணிட்டுருந்தாங்க இவங்க, எங்கெங்கே ஒழிஞ்சிட்டு இருந்தானுங்க, யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க இவங்களுக்கு அப்படிங்கிற ஒரு பெரிய லிஸ்ட்டே போகும் மக்களே. இந்த வழக்கு NIA விசாரிக்கும். இந்த வழக்கு இன்னும் டீப்பாக விசாரிக்கும் பட்சத்தில் இந்தியாவிலேயோ சவுத் இந்தியாவிலோ யார் ஹெல்ப் பண்ணாங்க, எவ்வளவு ISIS மாடியூல்ஸ் மாட்ட போகிறாங்க அப்படிங்கிறது ஆர்வமாக காத்துக்கிட்டு இருக்கோம். என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.